இப்போ யாராச்சும் ஒன் பிளஸ் ஃபோன் வாங்கிட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா உங்கள்கிட்ட, நீங்க iQOO ஃபோன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா iQOO வந்து ஒரு பேலன்ஸ்ட் ஃபோன்ஸ் கிரியேட் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்குது, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குறாங்க, பேட்டரி லைஃப் பிளஸ் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஒரு எந்தூசியாஸ்டா நம்ம எல்லாரும் ஒன் பிளஸ் ஃபோன்ஸ் வாங்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும். ஆனா இப்போ iQOO வந்து பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ பெட்டர் பண்ணிச்சுன்னு எனக்கு தோணுது. ஸோ iQOOவோட 2023 ஃபர்ஸ்ட் லான்ச் என்ன தெரியுமா? இந்த ஃபோன் தாங்க, iQOO 11. இதோட ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. உங்களுக்கு Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர், LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ், ஒரு 50 மெகாபிக்சல் Samsung GN5 சென்சர் வித் V2 சிப், அதுவும் இல்லாம 5000 mAh பேட்டரி அண்ட் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்திருக்காங்க. இது வந்து பேசிக்கான விஷயம் தான் நான் சொல்றேன். இதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இந்த போனை வந்து நான் பிரைமரி போனா ஒரு 10 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஏர்டெல் சிம், ஜியோ சிம் ரெண்டுத்துலயுமே 5G வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட டீடைல்ட் ரிவ்யூ ஆஃப் தி iQOO 11. வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், நான் கொஞ்சம் டீடைல்ல போறேன். ஏன்னா 60,000 கொடுத்து நீங்க போன் வாங்குறீங்கன்னா அது வந்து வர்த்தா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா டீடைல்ல நம்ம கண்டிப்பா பார்த்தாகணுங்க. ஸோ ஸ்டே வித் மீ டில் தி எண்ட். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா, என் பேர் யஷார், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? எடுத்தோடனே நான் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும்னு விரும்புறேங்க. Snapdragon 8 Gen 2 16GB RAM 512GB ஸ்டோரேஜ், ஐயோ நெக்ஸ்ட் லெவல். சிந்தெடிக் பெஞ்ச்மார்க்ஸ் AnTuTu and Geekbench ரெண்டுமே ரன் பண்ணும்போது Vivo X90 Pro Plus நான் ரீசெண்டா டெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ போட்டுறேன், போய் பாத்துருங்க. Vivo X90 Pro Plus அளவுக்கு உங்களுக்கு AnTuTu ஸ்கோரும் Geekbench ஸ்கோர் கண்டிப்பா கிடைக்குங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர்ஸ் நாங்க இது வரைக்கும் அச்சீவ் பண்ணது டெஸ்டிங்ல இதுதான். iQOO 11 and Vivo X90 Pro Plusல Snapdragon 8 Gen 2 வச்சு இதுதான் உங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் கம்பேரிசன்ஸ் பண்றதுக்காக நாங்க நிறைய டெஸ்டிங் பண்ணுவோங்க. ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் காமெண்ட் பண்ணீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும். ஸோ டூ தட் as well, help your community. சரி, இதெல்லாம் சிந்தெடிக் பெஞ்ச்மார்க்ஸ். இந்த நம்பர் வச்சு நம்ம அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. டெய்லி யூசேஜ் எப்படி இருக்குன்னு iQOO 11 நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா, என்னோட ஃபேவரட் டெஸ்ட் எது தெரியுமா? 3D Mark வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். அது வந்து ஒரு 20 minutes கண்டினியூஸா ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும், ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கோரை வச்சு நீங்க பார்த்துக்கலாம் எவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையான்னு. இப்போ iQOO 11 ஒரு மான்ஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. Vivo X90 Pro Plusல பூஸ்ட் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டுத்துலயும் மான்ஸ்டர் அண்ட் பூஸ்ட் மோட் வச்சு நான் ரன் பண்ணேங்க. X90 Pro Plusல உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி பெட்டரா கிடைக்குது கம்பேர்ட் டு iQOO 11. ஆனா X90 Pro Plusல இந்த டெஸ்ட் ரன் பண்ணும்போது 57 டிகிரிஸ் போச்சுங்க. iQOO 11ல 40 டிகிரிஸ் தாங்க. போன் வந்து நீங்க நிறைய நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா கூலா இருக்குங்க. அதுல நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, பேட்டரி லைஃப் வந்து கம்மியா யூஸ் பண்ணுங்க. X90 Pro Plusல 20% பேட்டரி டிராப் ஆச்சு. இதுல அவ்வளவு டிராப் ஆகவே இல்லைங்க. அப்புறம் இந்த போன் வந்து கேமிங்காகவே பண்ண போன் மாதிரி இருக்குங்க. COD வந்து நீங்க 120 FPSல விளையாடலாம். அதுவும் இல்லாம நீங்க Apex Legends வந்து எக்ஸ்ட்ரீம் HD and அல்ட்ரால விளையாடலாம். அப்புறம் இதுல வந்து ஒரு சிப் கொடுத்திருக்காங்க, V2 சிப்னு. அது கேமராக்கு மாத்திரம் இல்லைங்க, கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷனும் அந்த சிப் பண்ணும். அப்படின்னா Apex Legendsல வேற ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு 60 FPS தான் ஆப்ஷன் கிடைக்கும். ஆனா இதுல வந்து நீங்க 90 FPSல கூட விளையாடலாம். கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் வந்து சாஃப்ட்வேர் வச்சு ஃப்ரேம்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் பெட்டரா கொடுக்கும். 90 FPS வந்து நீங்க ஃபீல் பண்ணலாங்க. ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க கேமிங் பண்ணும்போது. உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் கிடைக்கும் நீங்க காம்படிட்டிவ் கேமிங் பண்ணீங்கன்னா. அதுவும் இல்லாம ஜென்ஷன் இம்பாக்ட்னு ஒரு கேம் இருக்கு. செம்ம கிராஃபிக்கலி இன்டென்சிவ் கேம். அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஜென்ஷன் இம்பாக்ட் கேம்ல உங்களுக்கு 144 FPS ஆப்ஷன் கூட கிடைக்கும் கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் வச்சு. தட்ஸ் ரியலி குட். இன்னொரு விஷயம் என்னன்னா, கேமர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியும், ஜைரோஸ்கோப்போட சென்சிட்டிவிட்டி வந்து நீங்க பெட்டர் பண்ணலாங்க. தட் இஸ் ஆல்சோ an option available on this. அப்புறம் இந்த போன்ல வந்து ஜெஸ்டர் கண்ட்ரோல் கூட நீங்க மேப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க BGMI COD விளையாடுறீங்கன்னா இப்படி டில்ட் பண்ணா கன் ரீலோட் ஆகிற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். இட்ஸ் that useful. And finally இந்த போன்ல வந்து ஃபிளாட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. எந்த கேமர்ட்ட வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க, கேமிங் பண்றீங்கன்னா ஃபிளாட் டிஸ்ப்ளே இஸ் பெட்டர் than curved display. So iQOO 11 யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்த ஃபீலிங் என்ன தெரியுமா? கேமிங் போன்ஸ் ஏன் எக்ஸிஸ்ட் பண்ணுதுன்னு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருதுங்க. iQOO 11ஓட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்க ஒரு கேமர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுங்க. இப்போ நீங்க கேமிங் பண்றதுல ஒரு ரெகுலர் யூசர் தான், உங்களுக்கு மெயில் வேணும், வாட்ஸ்அப் வேணும், அப்புறம் கேமரா யூஸ் பண்ணணும், அப்போ கூட உங்களுக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்டா ரெகுலர் டெய்லி டாஸ்க்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டு, இந்த போன் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு வேரியன்ட்ல கிடைக்கும், 8/256GB and 16/512GB. இப்போ நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். ஏர்டெல் 5G and Jio 5G ரெண்டுமே சூப்பர் ஃபாஸ்டா இருக்குங்க. அது இல்லாம Jio 5Gல நான் டெஸ்ட் ரன் பண்ணேன். 1.2 Gbps ஸ்பீட் கிடைச்சது எனக்கு. பெஸ்ட் ஸ்பீட் இது வரைக்கும் நான் அச்சீவ் பண்ணது எந்த போன்லயுமே iQOO 11ல தான் அச்சீவ் பண்ணேன். அப்புறம் போன் வாங்குற ரீசன் என்னங்க? கால்ஸ்க்காக. கால்ஸ் எப்படி இருக்கு? இயர்பீஸ்க்குள்ள குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. ஒரு பிரச்சனை இல்லை, கிளியரா நீங்க மத்தவங்க என்ன ஆப்போசிட் சைடுல என்ன பேசுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு போயிடும். iQOO அதே மாதிரி நல்ல குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. சரி, நெட்வொர்க்
நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்ற ஹர்ஷத். பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தட்ஸ் ஆல்சோ வெரி குட். இதுல இருக்க 5000 mAh பேட்டரியை வந்து நான் 2 டெஸ்ட் பண்ணேங்க. ஒன்னு வந்து ஃபுல் டிஸ்ப்ளே ரெசல்யூஷன் வச்சேன், 2K ரெசல்யூஷன். அப்புறம் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆல்வேஸ் ஆன் வச்சேன். அது வச்சப்போ ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து 4 hours 20 minutes கிடைச்சது. அந்த மாதிரி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க ஃபுல் HD பிளஸ்ல வச்சுட்டு அப்புறம் நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்விட்ச் ரிஃப்ரெஷ் ரேட்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சூப்பர் பேட்டரி லைஃப் கிடைக்கும். 5.5 hours to 6 hours பேட்டரி லைஃப் நீங்க கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் சார்ஜிங் கூட உங்களுக்கு 120 watt சார்ஜர் கொடுத்துறாங்க. ஸோ சார்ஜிங் வந்து 0 to 100 உங்களுக்கு 24 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயிருங்க. சரி, அடுத்த டிசைனை பத்தி பேசலாம். iQOO 11ல 2 கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து BMW கலர், அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு, வீகன் லெதர் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த BMW ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்திருக்காங்க. இல்லனா உங்களுக்கு ஒரு ரெகுலரான பேசிக்கான கலர் வேணும்னா இந்த Black கலர் வாங்கிக்கலாம். எனக்கு Black தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒயிட் பிடிச்சிருக்கா, Black பிடிச்சிருக்கா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த வீகன் லெதர் ஒயிட் கலர் இருக்குல்ல, அதோட இன்ஹேண்ட் ஃபீல் சூப்பரா இருக்குங்க. இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஏஜி மேட் கிளாஸ் சில்கி டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதனால கையில பிடிக்கும்போது சில டைம் இந்த மாதிரி ஸ்லிப் ஆகுது, கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கு. அதனால நீங்க கேஸ் யூஸ் பண்ணி ஆகணும். இது கூட இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த போன் வந்து 8.4 mm திக்கா இருக்கு. அப்புறம் 205 grams பெரிய போன் தான். சோ இட்ஸ் நாட் a small phone. விவோவும் iQOO பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து சூப்பரா பண்றாங்க. எஸ்பெஷலி ஃபிளாக்ஷிப் போன்ல பாத்தீங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரியல் டிசைன்ல வந்து பிரீமியம் ஃபீல் இருக்குங்க. ரொம்ப கிளாஸியான போன் அவங்க கிரியேட் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு சைடுல மெட்டல் கொடுத்துறாங்க. அதுவும் இல்லாம பின்னாடி வந்து இந்த கேமரா மாடியூலும் மெட்டல் தாங்க. அதுக்கு மேல ஒரு கிளாஸ் இந்த ஸ்டெப் மாடியூல் மாதிரி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. பெருசா இருக்க மாடியூல் பட் அழகா இருக்கு. பெருசா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நீங்க டேபிள்ல வச்சீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் வாபிள் அதிகமாகுது பாத்தீங்களா. அப்புறம் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ ஒரு டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில், ஒரு மைக், அப்புறம் ஒரு சிம் கார்டு ட்ரே. அந்த சிம் கார்டு ட்ரேல நீங்க 2 நானோ சிம் கார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு ஸ்லாட் இதுல கிடைக்காது உங்களுக்கு. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர், Xiaomi போன்ஸ்லயும் iQOO போன்ஸ்லயும் உங்களுக்கு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் இன்னொரு மைக்கும் கொடுத்திருக்காங்க. இப்போ நான் கீழ ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குன்னு சொன்னேன். ஆனா இது ஸ்டீரியோ ஸ்பீக்கருங்க. எப்படி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னா இயர் பீஸ் கூட அது ஸ்டீரியோ ஸ்பீக்கரா ஒர்க் ஆகும், லெஃப்ட் ரைட் சேனல். சோ நீங்க நினைப்பீங்க ஓ இயர் பீஸ்னால குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சான்ஸே இல்லைங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கேட்டு பாருங்க, சவுண்ட் சூப்பர்வா இருக்கு, லவுட் டைனமிக்கா இருக்கு. நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், சவுண்ட்ல செம்மையா இருந்ததுங்க. என்ன பண்றேன்னா நான் டெஸ்ட் பண்றேன், ஒரு டெஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு iQOO 11 வர்சஸ் இன்னொரு போன். நீங்களே கேட்டு பாருங்க, சொல்லுங்க எப்படி இருக்கு குவாலிட்டின்னு காமெண்ட்ஸ்ல. சவுண்டை பத்தி பேசணும்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்குறது இல்லை. பட் iQOO வந்து பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு USB Type C to 3.5mm ஜாக்கோட அந்த டாங்கிள் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை வந்து வயர்ட் இயர்ஃபோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. நோ ப்ராப்ளம் தேர். ஸோ ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற 60,000 rupeesக்கு வர்த்தாக இருக்குங்க. ஒரே பிரச்சனை என்னன்னா இதில் ஒஃபிஷியல் IP ரேட்டிங் இல்லை. அதனால நீங்கள் மலையில் கொண்டு போக முடியாது. அப்புறம் நீங்கள் பூலில் ஜம்ப் பண்ண விரும்புங்க, இந்த ஃபோனை கொண்டு பார்த்துட்டு போயிடாதீங்க. ஓகே, டிஸ்பிளே பத்தி பேசலாம். உங்களுக்கு இதுல 6.78 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் இப்போ வந்து 144 Hz பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு LTPO 4 பேனல் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா 1 Hz to 144 Hz குள்ள இருக்கிற ரிஃப்ரெஷ் ரேட்ல அது ரிஃப்ரெஷ் ரேட் பண்ணிக்கோங்க. இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு பெட்டர் பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஏன்னா சீனை பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பிக்சர் தான் பாக்குறீங்கன்னா 10 Hzல இருக்கும். அப்படின்னா பேட்டரி கன்சியூம் கம்மியாகும். ஸோ பேட்டரி லைஃப் உங்களுக்கு அதனால தான் பெட்டரா இருக்குங்க. அப்புறம் இதுல 1 billion கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. கலர் அக்யூரசி சூப்பரா இருக்குங்க. ப்ரோ மோட்ல எஸ்பெஷலி நீங்க வெச்சீங்கன்னா டிஸ்ப்ளேவை சூப்பர் கலர் அக்யூரசி கொடுக்குறாங்க. இப்போ இந்த டிஸ்ப்ளேல உங்களுக்கு HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு டால்பி விஷன் கிடைக்காது Xiaomi phonesல கிடைக்கிற மாதிரி. பட் HDR10+னால உங்களுக்கு Netflixல வந்து HDR கான்டென்ட் பார்க்க முடியும். அண்ட் HDR கான்டென்ட் நீங்க பார்க்கும்போது பீக் பிரைட்னஸ் தெரியுமா எவ்வளவு போகுதுன்னு? 1800 nitsங்க. ரெகுலரா யூஸ் பண்ணும்போது வெளியே கொண்டு போனீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ்ல ஆன் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹை பிரைட்னஸ் மோட்ல 1100 nits கிடைக்கும். அப்புறம் டச் சாம்பிளிங் ரேட் உங்களுக்கு 300 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் 1200 Hz கொடுத்திருக்காங்க. சொன்ன மாதிரி கேமிங் ஃபோன் தாங்க ஆல் அண்ட் ஆல். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்குங்க. இந்த தடவை iQOO வந்து ஷார்ட் சென்சேஷன் கிளாஸ் யூஸ் பண்ணல, கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்கும். சூப்பர் ஃபாஸ்டா இருக்குங்க அன்லாக் பண்றதுக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட டைப் பண்ணும்போது வைப்ரேஷன் வருதுல, அது கூட சூப்பரா இருக்குங்க. இப்போ ஃபிளாட் டிஸ்ப்ளேஸ் பாத்தீங்கன்னா iQOO 11 இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்ப்ளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபைனலி கேமரா பத்தி பேசுவோம். iQOO 11ல உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி சாம்சங்
GN5 சென்சரும் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் 13 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ 2x கேமரா வித் போர்ட்ரேட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. சரி, கேமராவை டெஸ்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரால வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் ஷார்ப்னஸ் ஓரளவு நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு நேச்சுரல் கலர் மோடும் என்ஹான்ஸ் கலர் மோடும் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நேச்சுரல் கலர் மோட்ல கலர் சயின்ஸ் வந்து சூப்பரா இருக்குங்க. அது இல்லாம பூஸ்டட் கலர் மோட் யூஸ் பண்ணீங்கன்னா கலர்ஸ் வந்து கொஞ்சம் சட்டிலா தான் ஏத்தி இருக்காங்க. அதை வந்து அப்படி கண்ணை கூசுற மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, விவோவும் iQOO போன்ஸ்ல வந்து HDR பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க. இந்த பிக்சர் பாருங்க, இதுல வந்து ஷேடோஸ்ல இருந்து எவ்வளவு டீடைல்ஸ் புல் பண்ணிருக்க iQOO பாருங்க, சூப்பரா இருக்குங்க. அப்புறம் நீங்க எந்த கண்டிஷன்ல ஷூட் பண்ணாலும், டே லைட் ஆகட்டும், இன்டோர் லைட்ஸ் ஆகட்டும், ஹைலைட் கண்ட்ரோல் வந்து சூப்பரா இருக்குங்க. இந்த பல்போட பிக்சர்ல எவ்வளவு ஆக்யூரேட்டா HDR பண்ணிருக்குன்னு நீங்க உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்ண விரும்புறீங்கன்னா ஃபேஸ் டோன்ஸ் இருக்குல்ல, அது கூட நியூட்ரலா இருக்குங்க. அப்புறம் HDR அகைன்ஸ்ட் தி லைட் எக்ஸ்போஸ் பண்ணி நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா கூட நேச்சுரலா இருக்குங்க பிக்சர்ஸ்ல பாக்குறதுக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தான் நல்லா இருந்திருக்கும், பட் ஸ்டில் திஸ் இஸ் வெரி குட். போர்ட்ரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் பாருங்க, கிளியரா இருக்கு, நோ ப்ராப்ளம். அதுவும் இல்லாம போக்கா வந்து பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. டிஃபால்ட்டா வந்து 2xல போர்ட்ரேட் எடுக்கும், பட் நீங்க 1xல கூட எடுக்கலாம். அப்புறம் இந்த போனை வச்சு நீங்க நைட் போர்ட்ரேட்ஸ் கூட ஷூட் பண்ணலாங்க. பிக்சர்ஸ் லுக் குட். இப்போ பிரைமரி கேமரால லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா தான் இருக்கு. நைட் மோட் இல்லாம நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா லோ லைட் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கு, பட் நைட் மோட் யூஸ் பண்ணோனே ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருது, ஷேடோஸ்ல இருந்து டீடைல்ஸ் வந்துருது, எக்ஸ்போஷரும் பெட்டரா இருக்கு. ஒரு நேச்சுரல் டைப் ஆஃப் நைட் மோட் பண்ணிருக்கு இதுல. பட் நீங்க எக்ஸ்ட்ரீம் டார்க்ல ஷூட் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் நைட் மோட் ஓபன் ஆயிரும். அதுல வந்து ஷட்டர் கொஞ்சம் லாங்கா ஓபன் ஆகும், அப்புறம் டீடைல்டா ஷாட்ஸ் கிடைக்குங்க உங்களுக்கு. சரி, அடுத்து வந்து 2x டெலிஃபோட்டோ கேமரா பத்தி பேசலாம். இப்போ 2xல நீங்க ஷாட்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கிறிஸ்பா இருக்காது, ஷார்ப்னஸ் ஓரளவு நல்லா இருக்கு. பட் கலர் சயின்ஸ் வந்து பிரைமரி கேமரா கூட கலர்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரே மாதிரி கலர்ஸ் வச்சிருக்காங்க, which is very very good. இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் கேமரா குட் செட்டப்னு சொல்றதுக்காக ஒரு லட்சணம்ங்க. அப்புறம் நைட் மோட்ல 2x ஷாட்ஸ் எடுத்தீங்கன்னா கூட நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இட் லுக்ஸ் குட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போன்ல வந்து சூப்பர் மூன் ஆப்ஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க நிலாவை ஷூட் பண்ண விரும்புறீங்கன்னா அந்த சூப்பர் மூன் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, 30x போங்க, இந்த மாதிரி சூப்பரான பிக்சர் ஷூட் பண்ணலாங்க. இப்போ அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் பாத்தீங்கன்னா சாஃப்ட்டா இருக்கு, பட் உங்களுக்கு 8 மெகாபிக்சல் ரெசல்யூஷனால தான் சாஃப்ட்டா இருக்கு. டே லைட், லோ லைட் நீங்க ரெண்டுலயும் ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலர் சயின்ஸ் கன்சிஸ்டன்சி நல்லா கொடுத்திருக்காங்க. பட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து நாட் தி பெஸ்ட்னு சொல்லுவாங்க நான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த iQOO 11ல வந்து உங்களுக்கு மேக்ரோ ஆப்ஷன் கிடைக்காதுங்க. ஃபைனலி செல்ஃபி கேமரா குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஐயோ தாறுமாறு குவாலிட்டிங்க, பெஸ்ட் செல்ஃபி கேமரான்னு கூட சொல்லலாம். இப்போ செல்ஃபி கேமரால உங்களுக்கு ஃபேஷியல் டோன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு, டீடைல்ஸ் கிறிஸ்பா இருக்கு. அப்புறம் நீங்க போர்ட்ரேட் மோட் யூஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு போர்ட்ரேட்ல அந்த எட்ஜ் கட் அவுட் டெப்த்தும் சூப்பரா பண்ணிருக்காங்க. லோ லைட்ல செல்ஃபிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் மோட் கூட கிடைக்காதுங்க, பட் லோ லைட்ல செல்ஃபி குவாலிட்டி ஐயோ செம்மையா இருக்குங்க. இம்மீடியட்டா நீங்க ஷேர் பண்ணிடலாம் சோஷியல் மீடியால. எல்லாரும் எந்த போன்ல இருந்து எடுத்தேன் அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. வீடியோ ரெக்கார்டிங் பத்தி பேசலாம். பிரைமரி கேமரா வச்சு நீங்க 8K வீடியோ ஷூட் பண்ணலாம், பட் 4K 60 FPS தான் பெஸ்ட்டுங்க. 4K 60 FPS ல உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும், கலர்ஸ் நல்லா இருக்கு, டீடைல்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க, டைனமிக் ரேஞ்ச் சூப்பரா இருக்கு, சவுண்ட் ரெக்கார்டிங் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். ஆனா அதுல வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் 1080p 60 FPS தான் கிடைக்கும். அந்த 2x டெலிஃபோட்டோ கேமரா இருக்குல்ல, அதை வச்சு நீங்க 4K 60 FPS ஷூட் பண்ணிக்கலாம். அவ்வளவு ஸ்டேபிளா இல்ல, பட் யூ கேன் ஸ்டில் யூஸ் இட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரே பிரச்சனை என்னன்னா, எனக்கு வீடியோ ரெக்கார்டிங்ல iQOO 11ல உங்களுக்கு வெறும் 1080p 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் தான் கிடைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சுட்டு. அண்ட் செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1080p 30 FPS தான் கிடைக்கும். ஆனா இந்த போன் வச்சு நீங்க நைட் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணீங்கன்னா குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. என்ஹான்ஸ் பண்ணது நைட் வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி, சோ இட் லுக்ஸ் ரியலி ரியலி குட். ஓவரால் பாத்தீங்கன்னா iQOO 11ஓட கேமரா செட்டப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, எக்ஸெப்ட் ஃபார் தட் ஆவரேஜ் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. அப்ப கூட ஐ லைக் யூசிங் திஸ் கேமரா. ஓகே, சாஃப்ட்வேர் பத்தி பேசலாம். iQOO 11ல உங்களுக்கு FunTouchOS 13 பேஸ்ட் ஆன் Android 13 கிடைக்கும். அப்புறம் iQOO வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க 3 years of software updates கொடுப்பாங்களாமா, 4 years of security updates கொடுப்பாங்களாமா. ஒரு விஷயம் பார்த்திருக்கீங்கன்னா, நீங்க iQOO ஓனர்ஸ்ட்ட பேசி பாருங்க, iQOO வந்து ரெகுலரா அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்குங்க. சோ தட்ஸ் a very very good thing. FunTouch வந்து ஒரு ஆண்ட்ராய்டுக்கு மேல இருக்க ஸ்கின் தான். சோ ஆண்ட்ராய்ட்ல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். டிஜிட்டல் வெல்பீயிங் ஆகட்டும், இல்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அந்த பெர்மிஷன் கேட்கறதாகட்டும், அப்புறம் தீமிங் என்ஜின் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் FunTouchல வந்து சில டிசைன் சாய்ஸஸ் இருக்கு which I do not like. For example, நீங்க நோட்டிஃபிகேஷன் ஷேடை வந்து புல் டவுன் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஷேட்ல வர நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, ஐக்கன்ஸ் இருக்கு, அதோட குவாலிட்டி என்ன டிசைன் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு புரியல. அது வந்து ஆக்சுவல் ஐக்கன் டிசைனா இருக்கிறதுக்கு பதிலா வேற என்னமோ மாதிரி பண்ணிருக்காங்க. எனக்கு டசன்ட் லுக் குட். அப்புறம் இது ஒரு 60,000 ரூபாய் போனுங்க. இதுல வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க, அப்புறம் ஹாட் ஆப்ஸும் ஹாட் கேம்ஸும் கொடுத்திருக்காங்க, which உங்க டிராவர்ல ஆப் டிராவர்ல எப்பவுமே இருக்குங்க. நீங்க அதை எடுக்க முடியாது, which is a bad thing.
UI கொஞ்சம் இன்னும் பாலிஷ்டான நல்லா இருந்திருக்கும். See, அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா I would have appreciated it more. So iQOO 11 பிரைஸ் வந்து 60,000 கீழே இருக்க போது. அந்த பிரைஸுக்காக இந்த ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. நோ கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ iQOO 11 எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? வெறும் ஸ்பெக்ஸ் மாத்திரம் கொடுக்காம ஸ்பெக்ஸை யூஸ் பண்ணி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்குறாங்க iQOO. இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரு ஃபோனை ரிவ்யூ பண்றேன்னா அந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோனா இல்ல நாட் அ குட் ஃபோனா அப்படின்னு நான் சொல்றதுக்கு இப்போ இந்த ஃபோனை ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு யூஸ் பண்ண தோணுச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பா இது நல்ல ஃபோனுங்க. எனக்கு iQOO 11 நான் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணணும்னு தோணுதுங்க. இட்ஸ் தட் குட். மெயின்லி ஏன்னா கேமராவோட டியூனிங் நல்லா பண்ணிருக்காங்க. கேமரா இஸ் குட், பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், டிஸ்பிளே இஸ் குட், ஸ்பீக்கர்ஸ் இஸ் குட், எல்லாமே நல்லா இருக்கு. பிரைஸும் நல்லா இருக்கு. நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க iQOO 11 பத்தி? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கண்டிப்பா காமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆசம் வீடியோஸ்க்காக டக்குனு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.